MBA தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we going to look at reading comprehension passages and இந்த passages வந்து நம்ம தமிழில் அதை எப்படி படிக்கிறது வாசிக்கிறதுன்றதை பார்ப்போம். தூய தமிழில் இருக்காது, இங்கிலீஷ் தங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து இப்போ சில பேருக்கு இங்கிலீஷ்லேயே யோசிக்க முடியுதுன்னா அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடுங்க, ரைட்? ஸோ இல்லை நமக்கு பேசி யோசிக்கிறது பழக்கமே நமக்கு தமிழில் தான் இருக்குது அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம இதை எப்படி நம்ம தமிழில் இது சிம்பிளாக யோசித்து புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுறது பார்ப்போம். ஒரு ஆக்சுவல் ரீடிங் காம்படிஷன் எக்ஸாம்பிளும் எடுத்துப்போம். பிஃபோர் ஐ ஸ்டார்ட் வித் திஸ், ஸ்பெஷல் கூப்பன் கோட்ஸ் ஃபார் MBA தமிழ் subscribers, right, viewers. You can use these coupon codes for these particular packs. We are nearing the exam, so you can utilize these discounts exclusively for MBA Tamil students. Yeah, okay. So reading comprehension basics, right? Or basics பார்த்துட்டு we will start off with a sample RC, ஒரு proper CAT RC reading comprehension passage எடுத்துட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ அடிக்கடி நான் சொல்ல போகிறது வந்து RC passage அப்படின்னா என்னது? RCன்றது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ரைட்? ஸோ தட்ஸ் இட். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ன்றது தான் RCன்றது. பேசேஜ்ன்றது ஒரு ஆர்டிக்கிள், ஒரு 500 வேர்ட் ஆர்டிக்கிள். அது கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 4 கொஸ்டின் கேட்பாங்க, ரைட்? ஓகே. ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கணும். எப்பவுமே யாரோ எழுதுறாங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொண்டு வருவாங்க, ஒரு டாப்பிக்கை செட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும், ஒரு எவிடன்ஸஸ், எக்ஸாம்பிள்ஸ், ரைட்? அது கரெக்டாக இல்லையான்றது. அண்ட் தென் ஃபைனலி வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து ஒரு 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 படம் மாதிரின்னு எடுத்துக்கங்க. ஒரு இன்ட்ரோ இருக்கும், ஒரு கேரக்டர்ஸ் டெவலப் பண்ணுவாங்க, அப்புறம் நடுவில் அப்புறம் கதை போகும், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன், ஒரு எண்டிங், கிளைமேக்ஸ் எண்டிங்ன்ற மாதிரி இருக்கும். சிலது வந்து சும்மா டிஸ்கிரிப்டிவாகவே இருக்கும், ரைட்? டிபெண்டிங் ஆன் த டோன் ஆஃப் இட். ஸோ அடிக்கடி நான் என்ன பண்ணுவேன்னா, நான் கடைசியை பார்த்துருவேன், ரைட்? ஒரு படத்தோட எண்டிங்கை பார்த்துட்டா நிறைய தடவை வந்து படம் ஸ்டோரி ஈஸியாக புரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறப்ப, ரைட்? ஸோ கன்க்ளூஷனை டக்குன்னு பார்த்து அந்த பேராகிராஃப் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்டையர் பேசேஜை பார்க்கலாம். அது இன்றைக்கி ட்ரை பண்ணியும் பார்ப்போம். ஸ்கிம்மிங் வர்சஸ் டீப் ரீடிங், ரைட்? ஸோ இது என்னது? ஸோ பிஃபோர் தட், சாரி, ஆத்தர்ஸ் டோன் அண்ட் இன்டென்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேசேஜஸ் ஆர் பாசிபிள். கிரிட்டிக்கலாக இது எக்ஸாமின் பண்ணலாம், சப்போர்ட்டிவாக இருக்கலாம் ஃபார் அ பர்டிகுலர் ஐடியா, டிஸ்கிரிப்டிவ், ஜஸ்ட் ஒரு டிஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு சுச்சுவேஷன், இவெண்ட் எதனா நடந்தது, சர்காஸ்டிக்காக நக்கலாக இருக்கலாம், ரைட்? ஸோ டிபெண்டிங் ஆன் இட். இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். பட் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு 4 RC பேசேஜஸ் இருக்கும் கேட் எக்ஸாமில். 4மே வேறு விதத்தில் எழுதியிருக்கலாம், அவ்வளோதான். த லாஸ்ட் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கிம்மிங் வர்சஸ் டீப் ரீடிங். இது ரொம்ப இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, ஸ்கிம்மிங். அப்புறம் என்னது? ஸ்கிம்மிங்கிறது சில பார்ட் வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது, அதை ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், ரைட்? டீப் ரீடிங் வந்து சில பார்ட் வந்து கொஞ்சம் முக்கியம், அதுக்கு நம்ம டைம் எடுத்து அதை நோட் பண்ணிட்டு போகணும். அதை இன்றைக்கி நம்ம எதெல்லாம் டீப் ரீடிங்கோ இல்லை கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமோ அதை நம்ம அண்டர்லைன் பண்ணி இன்றைக்கி காட்டுறேன், அதை ஒரு ஹைலைட் பண்ணிடுறேன். ஸ்கிம்மிங்கிறது நீங்கள் பார்க்கும்போதே நீங்களே புரிஞ்சுப்பீங்க, ஃபாஸ்ட்டாக அதை படிச்சுட்டு போகிறேன், ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்றதை உங்களுக்கே இந்த ஒரு 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 ஃபியூ ரீடிங் காம்படிஷன் பேசேஜஸ் பண்ணதுக்கப்புறம் அது உங்களுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஈஸி ஆகிடும், ஒரு ஹேபிட் ஆகிடும். ஏன் இப்போ நம்ம பேசேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபியூ இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரைட்? நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை ஒரு பேசேஜ் படிக்கும்போது. ஸோ இந்த வேர்ட்ஸை நோட் பண்ணி வச்சுங்க. இதுவே நான் வந்து ChatGPTலேருந்து எடுத்தது, ரைட்? ஸோ இப்போ ஃப்ரீயாகவே இருக்குது நிறைய AI டூல்ஸ். ஸோ பெர்ப்ளெக்சிட்டி இருக்குது, ChatGPT இருக்குது. ஜஸ்ட் இதில் ஃபீட் பண்ணி நீங்கள் இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் இன் தமிழ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலே ஒரு லிஸ்ட் கொடுத்துரும். ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கேட்டாலும் அதுவே கொடுக்கும். இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்க்கு இன்னொரு வெப்சைட் இருக்குது, சென்டென்ஸ் டிக்ஷனரின்றது கிடையாது, DICT, அந்த ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்ஸ், sentencedict.com. ஸோ இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கும் போயிட்டு சில வேர்ட்ஸ் அதில் இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு கீன் பண்ணிங்கன்னா எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஒரு 10 to 20 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுக்கும். அதை பார்த்தா புரிகிற மாதிரி இருக்கும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கான்ட்ராஸ்ட் ஆர் அப்போசிஷன், ரைட்? பட், ஹவெவர் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆனால், மாறாக, ரைட்? அப்படின்னு ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஆப்போசிட் டோன் இண்டிகேட் பண்ணுற ஒரு சென்டென்ஸாக இருக்கும் ரெஸ்ட் ஆஃப் இட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கன்வர்ஸ்லி, இது நிறைய தடவை நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அமெரிக்கன் கன்சியூமர்ஸ்க்கு வெள்ளை கலர் எக் பிடிச்சிருக்கு, கன்வர்ஸ்லி, ரைட்? எதிர்மாறாக பிரிட்டிஷ் பையர்ஸ்க்கு அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? ப்ரௌன் கலர் எக்ஸ் தான் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி காஸ் அண்ட் எஃபெக்ட், ரைட்? பிகாஸ் ஆஃப் திஸ் இது நடந்திருக்கு, சின்ஸ், ரைட்? ஆஸ், தேர்ஃபோர், ஆனதுனால, ஆகையால், ரைட்? அதனால்,
அப்படின்றது காஸ் அண்ட் எஃபெக்ட் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ். கான்சிக்வெண்ட்லி அதே மாதிரி மை கார் broke டவுன், அதன் காரணமாக ஐ வாஸ் லேட். எதனால் லேட், இதுதான் ரீசன். கான்சிக்வெண்ட்லின்ற ஒரு இன்பிட்வீன் வார்த்தை வருது. நெக்ஸ்ட் வந்து அடிஷன் ஆர் எம்ஃபசிஸ், ரைட்? சேர்த்தல், வலியுறுத்தல். அண்ட் ஆல்சோ மோர் ஓவர் ஃபர்தர் மோர், ரைட்? த ரெண்ட் இஸ் ரீசனபிள், ரைட்? ரெண்ட் ரீசனபிளாக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் த லொக்கேஷன் இஸ் பர்ஃபெக்ட், ரைட்? மேலும் லொக்கேஷனும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ another set of words வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் கிளாரிஃபிகேஷன். அகைன் நோட் பண்ணிக்கோங்க, ஆர் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் ஹியர். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் இன்ஸ்டன்ஸ், ரைட்? யூ கேன் நாட் ரிலை ஆன் எம், ரைட்? நம்ப முடியாது. உதாரணத்துக்கு, ரைட்? ஃபார் இன்ஸ்டன்ஸ், எடுத்துக்காட்டாக, he arrived an hour late for an important meeting yesterday. இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருந்ததுக்கு லேட்டாக வந்திருக்கான், ஒரு மணி நேரம் லேட்டாக வந்திருக்கான். how can you rely on him, ரைட்? அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இது. Then two more sets over here. Comparison or similarity, right? Similarly, likewise, right? It is just as I imagine. நான் யோசிச்ச மாதிரியே இருந்திருக்கு, ரைட்? இமேஜின் பண்ண மாதிரி இருந்திருக்கு. கண்டிஷன், ரைட்? இஃப் வந்து ஒரு கண்டிஷன் தெரியும் நமக்கு. unless provided that he is welcome to come along, right? provided that he behaves himself. இது இருந்தால் மட்டும், அவன் பிஹேவ் பண்ணால் மட்டும் அவன் வரலாம் நம்மளோட, ரைட்? நம்ம நிறைய தடவை தமிழில் வந்து ரிவர்ஸ்லேயும் பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரியுறதுக்கு. ஓகே, நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணல. சீக்வன்ஸ் ஆர் குரோனாலஜி அதே மாதிரி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், நெக்ஸ்ட், தென், யூனோ, அந்த ஒரு ஆர்டர் இருக்குது. அல்டிமேட்லி, ஃபைனலி, ரைட்? அல்டிமேட்லி ஹீல் ஹேவ் டு டிசைட். இதில் நிறைய அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அந்த பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அல்டிமேட்லி கடைசியில் அவன் தான் டிசைட் பண்ணி ஆகணும். லாஸ்ட் இது ஓவர் ஹியர், கன்செஷன், ரைட்? அண்ட் சம்மரி ஆர் கன்க்ளூஷன். கன்செஷன் வந்து ஆல்தோ, ஈவன் தோ அப்படி இருந்தால் கூட, ரைட்? ஐ வாஸ் கிராண்டட் பர்மிஷன், ரைட், டு விசிட் த பேலஸ். Summary or conclusion, right? To sum up, in conclusion, overall, in brief, சுருக்கமாக ரிஸ்க் எடுக்காதீங்க, அவ்வளோதான். பெருசாக எழுதிருக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம், கடைசியில் ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துட்றாங்க அவங்களே, ரைட்? ஸோ இந்த வார்த்தைங்களாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு, இல்லை ஒரு நீங்கள் ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜஸ் பண்ணும்போது அதுலேயும் நீங்கள் நோட் பண்ணலாம், ரைட்? இந்த வார்த்தை இதை வச்சு தான் நான் புரிஞ்சுருக்கணும் இந்த சென்டென்ஸில், ரைட்? நான் இப்படி யோசிக்கலாம். அந்த வார்த்தைக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா உங்களுக்கு புரியாது, அந்த கனெக்ட் பண்ண முடியாது அந்த ரெண்டு பார்ட்ஸ் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ அதனால் தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் கனெக்டர் வேர்ட்ஸ். நோட் பண்ணி வச்சுங்க, ஒரு லிஸ்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது CAT 2023 Slot 1 RC. இது pertaining to wolves, right? wolves. ஸோ இதை எப்படி படிக்கணுன்றது பார்ப்போம். 4 questions இருந்துச்சு. இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் வந்து ஸ்லைட்லி பெட்டர் தென் அதர் பேசேஜஸ் என்னை பொறுத்த வரைக்கும், ரைட்? ஸோ 4 பேசேஜ் இருந்துச்சு. இந்த கேட்டால் அது ஒன் ஆஃப் த ஈஸியர் ஒன்ஸ். நம்ம அதுலேருந்தே ஆரம்பிப்போம். பட் பார்க்க நமக்கு இப்போ இன்ஃபேக்ட் கஷ்டமாக இருக்கும். இல்லை பேக்காம், வியூ, யூரோப்பு, ஏதோ இராடிகேட்டட், ஃப்ரான்சிஸ், பலோம்பி, இதெல்லாம் என்ன, இதுதான் ஸ்கிம்மிங், இதெல்லாம் நமக்கு முக்கியமே கிடையாது. நம்ம அதை எப்படின்னும் பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு கதையில் கடைசியிலேருந்து ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம் புரியுறதுக்கு, ரைட்? ஸோ கடைசியில் என்ன எழுதியிருக்கீங்க, இந்த லாஸ்ட் பேராகிராஃப் எக்ஸாக்டாக புரியாது, நமக்கு புரிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஆஸ் த லூபைன் பாப்புலேஷன், லூபைன்னா நிறைய பேருக்கு அர்த்தமோ மீனிங்கோ தெரியாது, ஸோ அதை விட்டுருவோம், ரைட்? ஆஸ் த லூபைன் பாப்புலேஷன் என்னன்னு தெரியல, ஸ்ப்ரெட்ஸ் வெஸ்ட்வர்ட்ஸ் வித் அக்கேஷனல் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் wolves seen closer to urban areas, right? இப்போ ஒரு ஃபுல் சென்டென்ஸ் வந்து ஆஸ் த லூபைன் பாப்புலேஷன் ஆஃப் யூரோப் ஸ்ப்ரெட்ஸ் வெஸ்ட்வர்ட்ஸ் வித் அக்கேஷனல் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் wolves, இதுனா ஒன்றுமே புரியாது, ரைட்? பெரிய சென்டென்ஸ் அது, மூணு லைன் இருக்குது. ஸோ பார்ட் பை பார்ட் புரிஞ்சுக்கணும். ஆஸ் த லூபைன் பாப்புலேஷன் ஆஃப் இது சம்திங் ஸ்ப்ரெட்ஸ் வெஸ்ட்வர்ட்ஸ் புரியல, வித் அக்கேஷனல் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் wolves seen closer to urban areas, இது புரியுது. சம் ரிப்போர்ட்ஸ், அக்கேஷனலாக ரிப்போர்ட்ஸ் ஆஃப் wolves வந்து அர்பன் ஏரியாஸ் பக்கத்தில் என்ன பார்த்துருக்காங்க, ரைட்? தேவ் சீன் இட் க்ளோசர் டு அர்பன் ஏரியாஸ். எக்ஸ்பெக்ட் டு ஹியர், நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஹியர் மோர் கிளாஷஸ், சண்டைங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிட்வீன் ஃபார்மர்ஸ், விவசாயிகள், அண்ட் தோஸ் ஹூ செலிப்ரேட் ப்ரெடேட்டர்ஸ் ரிட்டர்ன். ப்ரெடேட்டர்னு என்னது, இந்த உல்ஃப் தான், ரைட்? இந்த உல்ஃபுக்கு இப்போ இன்னொரு வார்த்தை வந்து ப்ரெடேட்டர், இந்த ப்ரெடேட்டர் திரும்பி வந்திருக்கு, ரைட்? இது பார்க்க நம்ம கொஞ்சம் கிளாஷ் எதிர்பார்க்கலாம். 2 பார்ட்டிஸ்க்கு பிடிக்கல. யார், சில பேர் வந்து வெல்கம் பண்ணுறாங்க ரிட்டர்னை, ஃபார்மர்ஸ்க்கு பிடிக்கல. ஏன்? ஃபார்மர்ஸ் லாஸ் ஆர் ரியல். உல்ஃப் வந்துச்சுன்னா என்ன இருக்கும், ஃபார்மர்ஸ்க்கு ஒரு வேளை அடிச்சிருது, அவங்களோட இது கோழி ஆடுகள்லாம் இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்றோம், ரைட்? ஒரு வேளை இருக்கலாம், பார்ப்போம். பட் ஆர் நாட் த ஒன்லி எக்கனாமிக் ஸ்டோரி. ஃபார்மர்ஸோட லாஸஸ் இருக்குது, பட் அது மட்டும் கிடையாது the only economic story. Tourist venues such as parks where wolves are kept and the animal spread is discussed.
ஓகே, டூரிஸ்ட் வென்யூஸ் வந்து அங்கே வந்து உல்ஃப்லாம் வச்சுருப்பாங்க. தே ஆல்சோ ஜென்ரேட் இன்கம்ஸ் அண்ட் ஜாப்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ். இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம வந்து இது ஒரு பெருசாக கொடுத்துருப்பாங்க, இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சுக்க, அப்படிலாம் யோசிக்க வேணாம். சிம்பிள் தான். ஃபார்மர்ஸ்க்கு வந்து நஷ்டம் இருக்குது, ரைட்? லாபம் இல்லை, லாசஸ். ஆனால் டூரிஸ்ட் வென்யூவில் நல்லது. ஏன்? இட் இஸ் ஜென்ரேட்டிங் இன்கம் அண்ட் ஜாப்ஸ். இது பாசிட்டிவ். இது இங்கே ஒரு நெகட்டிவ். யாருக்கு? ஃபார்மர்ஸ்க்கு. அவ்வளோதான். இவங்க 2 பேரும் அடிச்சுக்க போகிறாங்க. எதனால் உல்ஃப்ஸ் திரும்பி வருது அப்படின்னா, அவ்வளோதான். புரியுது? ரஃபாக எக்ஸாக்ட் மீனிங் கூட இவ்வளோ ஆழமாக யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ரஃபாக புரிஞ்சிருச்சுன்னா நமக்கு என்ன தெரியும்? இந்த ரீடிங் காம்படிஷன் பேசேஜ், உல்ஃப் வந்து திரும்பி வருது, ரைட்? யூஆர் அப்ளைங் யூ. ஸோ பார்ப்போம். ரெசிடென்ஸ் ஆஃப் லாசர், இது என்னன்னு தெரில. ஓகே, ரெசிடென்ஸ் ஆஃப் ஏதோ ஒன்று அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஹெல்லி டிபார்ட்மெண்ட் இன் சதர்ன் ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு ஊர். அங்கே இருக்கிற பீப்புள் வந்து ரிசைட் கம்ப்ளைண்ட்ஸ். என்ன சொல்கிறாங்க? கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. தேர் நாட் ஓகே வித் என்ன பிரச்சனை? கம்ப்ளைண்ட்ஸ் ஃபெமிலியர் டு, ஃபுல்லாக ஹைலைட் பண்ணிடுறேன். கம்ப்ளைண்ட்ஸ் ஃபெமிலியர் டு மெனி ரூரல் கார்னர்ஸ் ஆஃப் யூரோப். நிறைய ரூரல் கார்னர் இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் தான் இவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இன் ரிமோட் ஹேம்லெட்ஸ் அண்ட் வில்லேஜஸ் வித் நேம்ஸ் சச் அஸ் ஏதோ நமக்கு புரியல. மேயர்ஸ் ஆர் கிரம்பிளிங். என்ன சொல்கிறாங்க? என்ன பிரச்சனை அவங்களுக்கு? லேக் ஆஃப் ஸ்கூல்ஸ் இல்லைன்றாங்க, ஜாப்ஸ் இல்லைன்றாங்க, ஃபோன் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸும் இல்லைன்றாங்க, ரைட்? இதெல்லாம் பிரச்சனை அவங்களுக்கு. ஃபார்மர்ஸ் ஆஃப் கிரேசிங் அனிமல்ஸ், ரைட்? என்னது இப்போ? ஃபார்மர்ஸ் ஆஃப் கிரேசிங் அனிமல்ஸ். கிரேசிங் அனிமல்ஸ்னால் அதான் ஆடுகள், மாடுகள், கோழி, இதெல்லாம், ரைட்? கிரேசிங் அனிமல்ஸ். ஆட் அனதர் கன்சர்ன், இன்னொரு கன்சர்ன் சொல்கிறாங்க அவங்க. என்ன சொல்கிறாங்க? த ரிட்டர்ன் ஆஃப் உல்ஃப்ஸ். இப்போ உல்ஃப்ஸ் எனக்கு ஒரு பெரிய கன்சர்ன் அப்படின்னு யார் சொல்கிறா? ஃபார்மர்ஸ் சொல்கிறாங்க நமக்கு, ரைட்? ஸோ ஃபார்மர்ஸ் ஆர் சேயிங் உல்ஃப்ஸ் இராடிகேட்டட் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் லாஸ்ட் சென்ச்சுரி. 100 வருஷம் முன்னாடியே போயிடுச்சு. அந்த ப்ரெடேட்டர்ஸ் கிராஜுவலி க்ரீப்பிங் பேக், திரும்பி வந்துட்டு இருக்கு இப்போ, ரைட்? அகெயின் ப்ரெடேட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. உல்ஃப்ஸ்னாங்க, இப்போ ப்ரெடேட்டர்ஸ்ன்றாங்க. அதே தான் அர்த்தம், right? The predators are gradually creeping back to more forests and hillsides. The wolf must be taken in hand, said an aspiring parliamentarian. எவனோ ஒருத்தன், ஃப்ரான்சிஸ் பலோம்பி, when pressed by voters in election campaign ஏதோ நடந்தப்போ. இது 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 என்டையர் பார்ட் வந்து ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுங்க, ரைட்? ஸோ இப்போ புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் ஸ்கிம்மிங், ரைட்? நமக்கு இதில் ஒரே இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து என்னது? wolf must be taken handன்னு இவர் சொல்கிறாப்புல. சரி, wolf நம்ம பார்க்கணும், சீரியஸாக இருக்கும். must be taken hand. Tourists enjoy visiting a wolf park in Lozère, right? But farmers fret over their livestock and their livelihoods. டூரிஸ்ட்க்கு இது பாசிட்டிவ், என்ஜாய், ரைட்? இந்த wolf பார்க்கெலாம் பார்க்குறது. ஃபார்மர்ஸ்க்கு இது பிடிக்கல, அவ்வளோதான். 2 எண்ட். இப்போ 2 செட் ஆஃப் பீப்புள். ஸோ வேணா இங்கே எழுதிக்கலாம். ஃபார்மர்ஸ்க்கு இது நெகட்டிவ், வேண்டாம், வர்சஸ் டூரிஸ்ட், ஏன் இவங்களுக்கு இது பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம், ரைட்? அது கொஞ்சம் அப்படி கீழே வச்சுக்கிறேன். ஓகே, தென் ஆஸ் ஏர்லி as the 9th century, the royal office of Lupari wolf catchers was created in France to tackle the predators. 9th century, 1000 வருஷத்துக்கு மேலே, அதுக்கு முன்னாடியே ஒரு 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 ராயல் ஆஃபீஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்னது? இந்த உல்ஃபை பார்த்துருக்கு உல்ஃப் கேச்சர்ஸ் டிபார்ட்மெண்ட் செட்டப் பண்ணியாச்சு. தோஸ் அஃபிஷியல் ஹண்டர்ஸ் கம்ப்ளீட் their job in 1930s முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. when the last wolf disappeared from the mainland, right? So in this entire bit என்ன சொல்ல வராங்கன்னா, என்ன நடந்ததுன்றத சொல்ல வராங்க, அவ்வளவுதான், ரைட்? ஆக்டிவ் ஹண்டிங் அண்ட் இம்ப்ரூவ் டெக்னாலஜி such as rifles in the 19th century plus the use of poison such as ஏதோ ஒன்று, ரைட்? எக்ஸாக்ட் மீனிங் தேவையில்லை. லேட்டர் ஆன் காஸ் த பாப்புலேஷன் கொலாப்ஸ், ரைட்? இது வரைக்கும் என்ன சொல்கிறாங்க? எப்படி இறங்குச்சு? ஆக்டிவ் ஹண்டிங், இம்ப்ரூவ் டெக்னாலஜி, இதெல்லாம் யூஸ் பண்ணி பாப்புலேஷன் கொலாப்ஸ், லாஸ்ட் உல்ஃபையை கிளப்பிட்டாங்க ஃப்ரான்ஸ்லேருந்து. பட் ரைட், இப்போ ஆனால் இப்போ என்ன இருக்குன்னா, இந்த 1990s சொன்னல, இந்த வேர்ட்லாம் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஏர்லி 1990s the animals reappeared, திரும்பி வந்துருச்சு. they crossed the Alps from Italy, ரைட்? இன்னொரு கண்ட்ரி, இட்லி சைட்லேருந்து அப்செட்டிங் ஷீப் ஃபார்மர்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் சைட் ஆஃப் த பார்டர் திரும்பி வர ஆரம்பிச்சிருச்சு. wolves have since spread to areas such as Lozère, delighting environmentalists. யார்? டூரிஸ்ட் மாதிரி என்வாயர்மெண்டலிஸ்டும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரைட்? டிலைட்டிங், ஹாப்பி ஆக்கியிருக்காங்க. who see the predator's presence as a sign of wider ecological health, ரைட்? ஸோ நல்லது, எக்கலாஜிக்கல் ஹெல்த் பாசிட்டிவ் மாதிரி பார்த்துருக்காங்க. அப்புறம் ஆனால் ஃபார்மர்ஸ் என்ன சொல்கிறாங்க திருப்பி? the wolves cause death of thousands of sheep. இந்த ஷீப்லாம் இப்போ சாப்பிட்றது. and other grazing animals are less cheerful, they're not happy about it.
they grumble that green activists and politically correct urban type have allowed the return, right? ஸோ இந்த பார்ட் திருப்பி இது பண்ணிடுறேன், இவங்க வந்து திருப்பி அதை உள்ளே விட்டுட்டாங்க, இது நமக்கு இப்போ பிரச்சனை அப்படின்றாங்க, ரைட்? ஸோ அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஒன்ஸ் அகெயின் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சில பிரச்சனைகள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஃபார்மர்ஸ் சொல்கிறது உல்ஃப்ஸ். ஃபார்மர்ஸ்க்கு பிரச்சனை, ஆனால் டூரிஸ்ட் ஆர் ஹாப்பி. இங்கே என்னது, எப்படி ஆச்சு? 1000 வருஷத்தில் இது பண்ணிட்டாங்க, உல்ஃப்ஸை வந்து எராடிகேட் பண்ணிட்டாங்க, பட் திருப்பி வர ஆரம்பிச்சிச்சு இட்டலி அந்த சைட் ஆஃப் த பார்டர்லேருந்து. இந்த மாதிரி நம்ம தமிழில் பார்ட் பை பார்ட் படிக்கணும், ரைட்? ஃபுல் சென்டென்ஸ் அப்படியே படிச்சுட்டு போய்க்கணும். ஒன்று வேரியஸ் ஃபேக்டர்ஸ் எக்ஸ்பிளைன் த சேஞ்ச் ஆஃப் த பாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸ், ரூரல் டீபாப்புலேஷன்ஸ் பாடுறது ஒன்றும் புரியாது, ரைட்? லிட்டில் பை லிட்டில் தான் பண்ணி ஆகணும். வேரியஸ் ஃபேக்டர்ஸ் எக்ஸ்பிளைன் த சேஞ்சஸ் ஆஃப் த பாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸ். பாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸ்னால் 1990s என்ன எப்படி இந்த மாற்றம் வந்திருக்குன்றத வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் எக்ஸ்பிளைனிங். ஒரே ஃபேக்டர் கிடையாது. என்ன ஃபேக்டர்ஸ்? ரூரல் டீபாப்புலேஷன் அப்படின்னா என்னது புரியலன்னு வச்சுப்போம். இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இன் லொசர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உதாரணமும் கொடுத்துருவாருங்க அவங்களே, ரைட்? உதாரணத்துக்கு இப்போ ஃபார்மிங் அண்ட் ஒன்ஸ் ஃப்ளரிஷிங் மைனிங் இண்டஸ்ட்ரி அதெல்லாம் என்ன பண்ணுச்சு, சப்போர்ட்டட் பாப்புலேஷன் ஆஃப் ஓவர் 140,000. ஸோ நிறையா பாப்புலேஷன் இருந்துச்சு, ரைட்? இப்போ என்ன இருக்குது, டுடே த டிபார்ட்மெண்ட் ஹஸ் ஃபியூவர் தென் 80,000 பீப்புள். கம்மியாக இருக்குது. மெனி இன் இட்ஸ் டவுன்ஸில் தான் இருக்குது, ரூரல் சைடில் இல்லை. ஆஸ் ஹியூமன்ஸ் வித்ட்ரா பாப்புலேஷன் கம்மியாகுது, டீபாப்புலேஷன். இப்போ புரியுது எனக்கு, ரைட்? அதுவும் ரூரல் சைடு, ரைட்? அர்பன் கிடையாது. நிறைய பேர் இப்போ அர்பனில் தான் இருக்காங்க. ஆஸ் ஹியூமன்ஸ் வித்ட்ரா ஃபாரஸ்ட்ஸ் ஆர் எக்ஸ்பேண்டிங். தட்ஸ் another thing. ஃபாரஸ்ட் வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகுது. இன் ஃப்ரான்ஸ் பிட்வீன் 1990 and 2015 ஃபாரஸ்ட் கவர் இன்க்ரீஸ்ட் பை திஸ் மச், 102,000 hectares. நிறைய இன்க்ரீஸ். இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக படிச்சிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, ரைட்? ஹஸ் மோர் ஃபீல்ட்ஸ், ட்ரீஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். நமக்கு முக்கியமானது இந்த ரூரல் டீபாப்புலேஷன். கம்மியாக இருக்குது பாப்புலேஷன், அதனால் இப்போ ஃபாரஸ்ட் இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகுது. நவ் நியர்லி 1/3 ஆஃப் மெயின்லேண்ட் ஃப்ரான்ஸ் இதெல்லாம் ஸ்கிம் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இதனால் இப்போலாம் இஸ் கவர்ட் பை திஸ். ஓகே, காரணங்கள் மட்டும்தான் நோட் பண்ணணும். த டிக்ளைன் ஆஃப் ஹண்டிங் இஸ் அ ஸ்போர்ட் ஆல்சோ மீன்ஸ் மோர் ஃபாரஸ்ட் ஃபால் குவைட். இப்போ இது இன்னொரு பெரிய இது, டிக்ளைன் ஆஃப் ஹண்டிங்கும் இப்போ கம்மியாக இருக்குது. எப்படி கம்மியாச்சு? இந்த மிட் டு லேட் 20th century ஓவர் 2 million hunters regularly spent winter weekends tramping in woodland, blah 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 and all of that. Today ஏதோ ஒரு ஃபெடரேஷன் நேஷ்னல் பாடி கிளைம்ஸ் 1.1 million பீப்புள் கிட்ட தான் ஹண்டிங் லைசன்சஸ் இருக்குது. 2 million பீப்புள் இருந்தாங்க, இப்போ 1.1 கம்மியாக இருக்குது. தோ த நம்பர் ஆஃப் ஆக்டிவ் ஹண்டர்ஸ் இஸ் ப்ராபப்ளி லோவர். தோ ரைட் 1.1 million இருந்தாலும் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் ஹண்டர்ஸ், சும்மா லைசன்ஸ் மட்டும் சில பேர் வச்சுருக்காங்க, ஆக்டிவாக இருக்கிறவங்க இன்னும் கம்மியாக இருக்காங்க, ரைட்? ஆக்டிவ் ஹண்டர்ஸ் இஸ் ப்ராபப்ளி லோவர். டிக்ளைன் ஆஃப் ஹண்டிங். த மோஸ்ட்லி ப்ரொடெக்டட் ஸ்டேட்டஸ் ஆஃப் உல்ஃப் இன் யூரோப். த மோஸ்ட்லி ப்ரொடெக்டட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த உல்ஃப் இன் யூரோப். ஏதோ ஒரு ப்ரொடெக்டட் ஸ்டேட்டஸ் இருக்குது. ஹண்டிங் தம் இஸ் நோ ஃபார்பிடன். ப்ரொடெக்டட் ஸ்டேட்டஸ்னால அதை ஹண்டே பண்ண முடியாது, ரைட்? அதர் தென் வென் அக்கேஷனல் கல்ஸ் ஆர் சாங்ஷன் பை த ஸ்டேட் ஒரு கவர்மெண்ட் வந்து சொன்னால் மட்டும்தான் அதை இது பண்ணலாம், இல்லாட்டி முடியாது. ப்ளஸ் த எஃபர்ட்ஸ் ஆஃப் NGOs டு ட்ராக் அண்ட் கவுண்ட் தி அனிமல்ஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு த ரிகவரி ஆஃப் உல்ஃப் பாப்புலேஷன். இந்த உல்ஃப் பாப்புலேஷன் திருப்பி வந்ததுக்கு காரணங்கள் இந்த பேராகிராஃப், ரைட்? எஃபர்ட்ஸ் ஆஃப் NGOs டு ட்ராக் அண்ட் ஏதோ ஒரு எஃபர்ட் எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த பேராகிராஃப் வந்து இப்போ எப்படி திரும்பி வந்திருக்கு, இந்த பேராகிராஃப் வந்து எப்படி போச்சு, ரைட்? அண்ட் ஏர்லி 1990s எப்படி இது வந்து எது வழியாக வர ஆரம்பிச்சது, பட் இதுக்கான ரீசன்ஸ் என்னன்றது இங்கே சொல்லியிருக்கு. பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது, ஃபாரஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, இது எல்லாமே இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது பார்ப்போம் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபைனலி என்ன இருக்குது, ஆஸ் அ lupine population of Europe spreads westwards, அதெல்லாம் with occasional reports of wolves seen close areas, expect to hear for more clashes. இப்போ ஃபார்மர்ஸ்க்கும் who is celebrating the retire environmentalists-லாம் அவங்களுக்கு வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து they not going to be happy. ஒருத்தர் வந்து they want the wolves back, இன்னொருத்தர் ஃபார்மர்ஸ் வந்து வேணான்றாங்க, கிளாஷஸ் இருக்குன்றாங்க. இப்போ புரியுது. பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. நெகட்டிவ் ஃபார் ஃபார்மர்ஸ், பாசிட்டிவ் இன்னொரு சைடில் வந்து இன்கம் ஜாப்ஸ்லாம் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இது நல்லதா கெட்டதான்றது பெருசாக அதை பற்றி பேசல. பட் ஓவரால் வந்து ஒரு சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காப்புல ஆத்தர் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருக்கலாம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துப்போம். இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் லொசர் ஹாவ் டு கிராப்பிள் வித் ஆல் ஆஃப் த ஃபாலோவிங் ப்ராப்ளம்ஸ் எக்ஸெப்ட். அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பட் ஒரு ப்ராப்ளம் மட்டும் கிடையாது. எக்ஸப்ட் ஒரு ப்ராப்ளம் மட்டும் ஸ்டேட் பண்ணல. புவர் ரூரல் கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேக் ஆஃப் எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸ். ஏதோ ஸ்கூல்ஸ் பற்றி இருந்துச்சு பேச்சு. ஆமாம், ஸ்கூல்ஸ்ன்றது பிரச்சனை இருக்குது, மென்ஷனாக இருக்குது. புவர் ரூரல் கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரூரல் கம்யூனிகேஷன்னா ஃபோன் அண்ட் இன்டர்நெட், ரைட்? அதுவும் கரெக்ட் தான், அதுவும் ஒரு பிரச்சனை தான்.
கம்யூனிகேஷன் இப்போ எக்ஸாக்டாக ஃபோன் அண்ட் இன்டர்நெட் எழுத போகிறது இல்லை, நம்ம புரிஞ்சுக்கணும், ரைட்? ஃபோன், டெலிகம்யூனிகேஷன்ஸ், கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம இன்டர்பிரேட் பண்ணிக்கணும். ஏன் நெக்ஸ்ட் இவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டாக் லாஸஸ் இது ஒரு பிரச்சனையா? ஆமாம், அது எங்கே பார்த்துருக்கோம்? ஃபார்மர்ஸ் ஓவர் ஹியர், ரைட்? தேர் ஆடிங் another concern, ரிட்டர்ன் ஆஃப் இது, ரைட்? ரிட்டர்ன் ஆஃப் wolves. ஸோ ஃபார்மர்ஸ் ஆஃப் கிரேசிங் அனிமல்ஸ், லைஃப் ஸ்டாக் லாஸஸ் நடக்கும். ரொம்ப கிளியராக எழுதியிருக்கு. இங்கேயும் வந்து லைஃப் ஸ்டாக்லாம் ரொம்ப கிளியராக எழுதியிருக்கு. ஸோ டெஃபினட்டாக இதுவும் இருக்குது. டிக்ளைன் இன் த நம்பர் ஆஃப் ஹண்டிங் லைசன்சஸ், ரைட்? ஹண்டிங் லைசன்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா யாருன்னா? அது ஒரு காரணமாக வேற எங்கேயோ எழுதியிருக்கு. அதை வந்து கம்ப்ளைண்ட்டாக யாருமே சொல்லலை இங்கே, ரைட்? இது ஒரு பிரச்சனையாக யாருமே சொல்லலை. ஸோ ஆப்ஷன் 3 ஓவர் ஹியர் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்ஸ், ரைட்? சிம்பிளாக பாருங்கள், இது எல்லாமே இந்த பேராகிராஃபில் இருக்குது, இந்த இதுவும் இருக்குது. அதான இது வேற ஒரு இதுவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கான்டெக்ஸ்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரெசிடென்ஸோட பிரச்சனையாக மென்ஷன் பண்ணல, ரைட்? ஸோ ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். அவ்வளோ ட்ரிக்கி கிடையாது, ஒழுங்காக பார்த்தீங்கன்னா சிம்பிளாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஏன் நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஹேஸ் நாட் கான்ட்ரிபியூட்டட், ரைட்? நாட் கான்ட்ரிபியூட்டட் டு த க்ரோயிங் wolf பாப்புலேஷன் இன் லோசர். அப்புறம்னா 3 வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, 1 கான்ட்ரிபியூட் பண்ணல. எதெல்லாம் கான்ட்ரிபியூஷன்னா இந்த இதுங்க தான் ஹைலைட் பண்ணியிருந்தோமே. ஆமாம், கிராண்டிங் ஆஃப் ப்ரொடெக்டட் ஸ்டேட்டஸ் டு wolves இன் யூரோப். ஆமாம், ப்ரொடெக்டட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோம், கரெக்ட், அது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஷட்டிங் டவுன் ஆஃப் த ராயல் ஆஃபீஸ் ஆஃப் த லுபாரி, அது மென்ஷனாக இருக்குது. பட் எதுக்கு ஷட் டவுன் பண்ணாங்க? 1930s ஷட் டவுன் பண்ணாங்க, முறிஞ்சிருச்சு அப்படின்னு. 60 வருஷமாக இல்லை அதனால வந்துருச்சா? கிடையாது. அது வந்ததுக்கு காரணம் அது கிடையாது. ஷட்டிங் டவுன் எங்கேயும் மென்ஷன் பண்ணல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. கொஸ்டின் மார்க் தள்ளி வைப்போம், அப்புறமேல பார்ப்போம். அண்ட் இன்க்ரீஸ் இன் woodlands அண்ட் ஃபாரஸ்ட் கவர், ஃபாரஸ்ட் ஆர் எக்ஸ்பேண்டிங், கரெக்ட். ஃபாரஸ்ட் கவர் வந்து இருக்கிறது வந்து டெஃபினெட்லி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் ஃபார் த இது growth. டிக்ளைன் இன் ரூரல் பாப்புலேஷன் ஆஃப் லோசர், பாப்புலேஷன், ரூரல் டீபாப்புலேஷன் கிளியராக எழுதியிருக்கு. இது கண்டிப்பாக ஒரு காரணம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் கான்ட்ரிபியூட்டட், ரைட்? டெஃபினட்டாக வந்து இது வேறு கான்டெக்ஸ்டில் எழுதின ஆப்ஷன் 2 தான் இங்கே ஆன்சர். இந்த 3மே 1, 3, 4 இந்த பேராகிராஃபில் கிளியராக இருக்குது. On to the third question. The author presents a possible economic solution to an existing issue facing Lozère. Okay. That takes into account the divergent புரியலன்னு வச்சுக்கலாம், competing interests. 2 பேரும் காம்பீட் பண்ணுறாங்க, 2 பேரும் முடியாதுன்றாங்க, அடிச்சுக்கிறாங்க, ரைட்? அதை தான் சொல்ல வராங்க. இப்போ யார் 2 பேரும் இங்கே அடிச்சுக்கிறாங்க, ரைட்? கம்பீட் பண்ணுறாங்க, கம்பீட்டிங். டூரிஸ்ட் அண்ட் என்வாயர்மெண்டலிஸ்ட் ஒரே சைடு தான், இது கிடையாது. என்வாயர்மெண்டலிஸ்ட் பொலிட்டீஷியன்ஸ் தெரியல பெருசாக, அது கொஸ்டின் மார்க் போட்டு வச்சுருவோம். பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் அடிச்சுக்கிறாங்களா? தெரில. ஜென்ரலாக இவங்க சொல்கிறது தான் பொலிட்டீஷியன்ஸ் கேட்கணும். ஃபார்மர்ஸ் அண்ட் என்வாயர்மெண்டலிஸ்ட் கிளியராக இங்கே எழுதியிருந்தோம், ரைட்? ஃபார்மர்ஸ் வர்சஸ் என்வாயர்மெண்டலிஸ்ட், இது கண்டிப்பாக இதுதான் ஆன்சர், ரைட்? கம்பீட்டிங் இன்ட்ரெஸ்ட், டைவர்ஜென்ட் இன்ட்ரெஸ்ட். ஃபார்மர்ஸ் வந்து வேணான்றாங்க, wolves வேணாம், என்வாயர்மெண்டலிஸ்ட் வேணுன்றாங்க, அதுதான் ஆன்சர், ரைட்? ஃபோர்த் ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் ட்ரூ, நிஜமாக இருந்தால், ரைட், வுட் வீக்கன் பண்ணுது. ஏதோ ஒன்று ஒரு பாயிண்ட் இங்கே வீக்கன் பண்ணுது ஆத்தர்ஸோட கிளைம்ஸை. ஆத்தரோட கிளைம் என்னது? பெருசாக யோசிக்க வேணாம். ஆத்தரோட கிளைம் என்னது, சம்மரைஸ் பண்ண பார்த்து அப்படிலாம் பெருசாக யோசிக்க வேணாம். wolf attack on tourists in Lozère are on the rise. இப்போ என்னது, wolves வந்து டூரிஸ்ட் வந்து விருப்பப்படுறாங்க, ஏன்னா அதை பார்க்கணும், டூரிஸ்ட் பார்க், டூரிசம்லாம் இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ wolf attack on tourists வந்து இஸ் இன்க்ரீஸிங்னா டூரிஸ்ட் வில் பி ஹாப்பியா? டூரிஸ்ட் வந்து wolves தேவை பார்க்கணும் அப்படின்னு இன்க்ரீஸ் wolf பாப்புலேஷன் அவங்க ஆசைப்படுவாங்களா? கண்டிப்பாக இல்லை. இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை வீக்கன் பண்ணுது, இதுதான் ஆன்சராக இருக்கணும். பட் மீதி 3 ஆப்ஷன்ஸையும் பார்த்துருவோம், ரைட்? ஹேவிங் மைக்ரேட்டட் அவுட் இன் த லாஸ்ட் சென்ச்சுரி, wolves are now returning to Lozère. ஸோ இது கரெக்ட் தானே, இதுதான் நடந்திருக்கு, ரைட்? இதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, இதுதான் நடந்திருக்கு, அதான் சொல்லியிருக்காங்க. வீக்கன் கிடையாது, சும்மா டிக்குன்றது ஸ்ட்ரெங்தன், அப்னு போட்டுக்கிறானா, ஏன் இது வந்து வீக்கன் பண்ணிடும் கிளைமா. ஏன் the old mining sites of Lozère, okay, are now being used as grazing pastures for sheep. முன்னாடி மைண்ட் பண்ணிருந்தாங்க, இப்போ ஷீப் வருது, அதனால wolf வருது, கரெக்ட் தான், அது சப்போர்ட் தான் பண்ணுது. அன்எம்ப்ளாய்மெண்ட் கன்சர்ன்ஸ் த ரெசிடென்ட்ஸ் ஆஃப் Lozère. அன்எம்ப்ளாய்மெண்ட் கன்சர்ன்ஸ், ஆமாம் கரெக்டு, அதனால தான் வந்து ஒன் குரூப் ஆஃப் பீப்புள் மைட் பி ஓகே வித் இட், ரைட்? ஸோ இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இது பண்ணல. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும்தான், wolf attacks on tourists are on the rise. டெஃபினட்டாக வந்து அப்படி இருந்தால் டூரிஸ்ட் ஷுட் நாட் பி ஹாப்பி வித், டூரிஸ்ட்க்கு வந்து பாசிட்டிவாகவே பார்க்க மாட்டாங்க wolfோட ரிட்டர்ன். ஸோ அதுதான் ஆன்சர் அங்கே, ரைட்? ஸோ இதுதாங்க, இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ்.
ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் படிக்கிறப்ப. இப்போ எக்ஸாமில் வரப்போகிற 4 பேசேஜுமே இதே மாதிரி பண்ணலான்னா இல்லை, அப்படி கிடையாது. ஒரு 2 to 3 பேசேஜஸ் ட்ரை பண்ணலாம். ஒன்று டெஃபினட்டாக கொஞ்சம் மீடியம் டு ஹார்ட் மாதிரி இருக்கும். பட் டெஃபினட்டாக இதை நீங்கள் தொடர்ந்து இது முயற்சி பண்ணிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு டூ இட். இன்னும் ஒரு 3 to 4 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜஸ் ஆச்சு இந்த சீரீஸில் நம்ம பண்ணுவோம் இதே சேனலில். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் டு இட் அண்ட் I'll see you in the next video. Thank you.